தெய்வங்களுக்கு வேணா இப்ப கிருஷ்ணன் எடுத்துனா நீங்க தனியா வேணாலும் பூஜை பண்ணலாம், ருக்மணியோட பூஜை பண்ணலாம், ராதையோட பூஜை பண்ணலாம், ருக்மணி சத்யபாமாவோட பூஜை பண்ணலாம், இல்ல 16,000 கொண்டாட்டியுமே படமா போட்டு பூஜை பண்ணலாம். இந்த ராமாவதாரத்துல அப்படி கிடையாது, தொடவே கூடாது. லக்ஷ்மண சுவாமியை பிரிச்சு ராமரை வரையவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். சீதை இல்லாத ராமர் உண்டு, லட்சுமணர் இல்லாத ராமர் கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே. தியாகராஜ சுவாமிகள் 96 கோடி ராம நாமா ஜபம் பண்ணிட்டு உன் நாமாவை சொன்னா நீ ஓடி வருவேன்னு சொன்னார்களே, எனக்கு இன்னும் நீ தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறையேன்ன போது ராத்திரி 8 மணிக்கு வந்து கதவை தட்டி பகவான் உள்ள வந்தது லட்சுமண சுவாமியோட தானே தவிர சீதையோட கிடையாது. பால கனக மயச்சேல சுஜனபதி அப்படின்னு ஒரு கீர்த்தனை சொல்றோமோ, அது ஆரம்பம் பல்லவி இல்ல, அனுபல்லவி தான் அது. ராரா தேவாதி தேவா, இதுதான் கீர்த்தனை ஆரம்பமே. அப்புறம்தான் பால கனகமயங்கிற பல்லவி வருது. அதுல லட்சுமண சுவாமியோட தான். இது மாதிரி நிறைய சொல்லலாம். லட்சுமணர் இல்லாத ராமர் கிடையாது, ஒரே கணக்கு. நாம் ஆத்துல பூஜை பண்றதே லட்சுமணர் இல்லாத ராமரை பூஜை பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியில உழவுகின்ற பிராணம். சத்ருக்னன் அப்படின்னா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, எதிரிய வீழ்த்தரவன், எதிரிய அழிக்கிறவன், இது அதுக்கு பொருள். எதிரி யாரு? நமக்கு நமக்கு மேல உள்ள மேனேஜரா, நமக்கு கீழே உள்ள கிளார்க்கா, நமக்கு பக்கத்தாத்து மாமாவா, எய்தாத்து மாமாவா, நம்ம கூட பிறந்தவாளா, இல்ல பொண்டாட்டிக்கு புருஷனா, புருஷனுக்கு பொண்டாட்டியா, அண்ணா தம்பியா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைக்கிற மத்தியில அதெல்லாம் இல்லை. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாத்மா வித்யேனம் இக வைரினம்ங்கிறான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது. இதெல்லாம் தாண்டா அர்ஜுனா உன்னோட எதிரின்னா. உன்னோட காமம், உன்னோட கோபம், உன்னோட பொறாமை, உன்னோடதான கஞ்சத்தனம், காமக்ரோத லோபமோக மதமாத்சரியம்னு 6 சொல்லுவோம். இதுதான் நம்மளோட எதிரி. இதை அழிச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம், இதை அழிச்சுட்டா ஆனந்தமா இருக்கலாம். அதை அழிச்சவன் சத்ருக்னன். அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த ராமாயணத்துல எந்த இடத்துலையும் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்ல சத்ருக்னன் மாற்றினதே கிடையாது. சத்ருக்னனை பத்தி ஒரு கமெண்ட், ஒரு ஆர்கியூமெண்ட் எங்கேயாவது ராமாயணத்துல வந்திருக்கா? பாக்கி எல்லாரையும் பத்தி நாம பேசுறோமோ. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பெரிய விட்னஸ் அவன். சீதைக்கு குழந்தை பிறக்கிறதே சத்ருக்னன் தான் கூட இருந்தது. அன்றைய தினம் வால்மீகி ஆசிரமத்துல ராத்திரி தங்கியிருந்தான் சத்ருக்னன். ஆனா சத்ருக்னன் வாயை திறக்கல. நமக்கு தெரியாத விஷயத்தை, புரியாத விஷயத்தை பாஞ்சு பாஞ்சு வம்பா பேசும். ஒருத்தர் இப்ப உதாரணமே எடுத்துப்போமே, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் யூடியூப்ல ஈன்னு மூஞ்சியை காமிச்சுன்னு வந்துடுறான். இவன் அதை பண்ணினா அதனால இந்த கஷ்டம் வந்தது, இதை பண்ணினா இதனால கஷ்டம் வந்தது, இதனாலதான் அவன் செத்து போனான், இன்ன காரணம் என்னமோ கூட இருந்து இவன் காப்பியை கலந்து கொடுத்தா மாதிரி சொல்றான். இவன் சாகிறதுக்கு இதுதான் எவ்வளவு ஒரு இன்டீசென்டான விஷயம் இது. அதை கடந்து போகவே இருக்க. அதுக்கு என்ன அபிப்பிராயம்? ஒருத்தன் செத்து போயிட்டான், அகாலத்துல செத்து போயிட்டான், நியாயம், வருத்தமான விஷயம். அந்த வருத்தத்தை நாம பகிரலாமே தவிர நீ என்ன காரணம் ஆயிரத்துக்கு நீ என்ன சாஸ்வதம்? அதுவும் பல அயோக்கிய பசங்கள் இருக்கான் அந்த தமிழ் சேனல்ல, யூடியூப் சேனல்ல. அதை பத்தின நாலெட்ஜே அவனுக்கு கிடையாது. நீங்க எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் பேசுவான், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதை பத்தின ஒரு வீடியோ. யார் எதை பேசணும்னு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ல உள்ளவாதான் அதை பேசலாம், அதுதான் சரியா. அப்படியே இருந்தாலுமே அங்க நாம அதுல சம்பந்தப்பட்டவாளா இருக்கணும். நாம் இதெல்லாம் விட ஒசத்தி எதுல சம்பந்தப்பட்டாலும் பேசாம இருக்கிறது, பேசாம இருக்கிறது. கண்ணுக்கு எதிர்த்த நடந்தாலும் பேசாம இருக்கிறது. இதை நான் சொல்லல, காளிதாசன் சொன்னான். 3 விஷயம் ரொம்ப ஒசத்தின்னா சூரிய வம்சத்துக்காரர்கிட்ட உள்ளது. ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ
தியாகே ஸ்லாகா விபரியயான். தெரிஞ்சு சும்மா இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். தெரிஞ்சு சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதே, மௌனமா இருக்கிறதே, தெரிஞ்சு பேசாம இருக்கணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேசாம இருக்கணும். தெரியாமையே எவ்வளவு பேசுறோம் நாம. தெரிஞ்சா பேசாம இருப்போமா? வெறுமனையே ஆடுறவனுக்கு சலங்கையை கட்டி விட்டாம்பா. அது மாதிரி அதை பத்தி தெரிஞ்சா பேசாம இருப்போமா? பேசக்கூடாது. நம்மளை கேட்டாலே ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணிட்டு தான் சொல்லணும். சொல்லக்கூடாது. என்ன பெரும்பாலா உள்ளவா ஒருத்தட்ட ஒரு கேட்கறதே அதை ஃபாலோ பண்றதுக்கு இல்லை. ஏதோ பொழுது போகல, அவரை வேலை வாங்குவோமே, போனை பண்ணி நம்ம கிட்ட தர்ம சந்தேகம் கேட்கறாள் ஆவா. என்னமோ பொழுது முடிஞ்சா தர்மத்தை ஃபாலோ பண்ற மாதிரி. அதனாலயே அவளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது. அதுல யாருன்னு தெரியாதனால பதில் தெரியாத அவளுக்கு பேசுறதே கிடையாது. ஏன்னா அதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. சும்மா உட்காந்து தேவையில்லாத போனை பண்ண வேண்டியது. தெரிஞ்சு சும்மா இருக்கணும், பேசக்கூடாது. ஞானே மௌனம். புரியறதுக்கு சொல்றேன். ரயில்ல, பஸ்ஸில், ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட்ல எல்லா கேட்டகரியிலையும் இந்த மிஸ்டேக் உண்டு. 2 பேர் பேசிட்டு இருக்கிறதே கவனிங்கோ, பக்கத்துல உள்ளவர் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோம். 2 பேர் பேசுவா, தங்க ஏன் இவ்வளவு விலை ஏறது தெரியுமா அப்படின்னு அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னா, இல்ல சார் இது காரணம் இல்லை, இதுதான் காரணம்னு அவன் சொல்லுவான். உன்னை கேட்டால இது சாதாரண விஷயமா இருந்து சொன்னா சரிங்களா? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா இருந்து அபிப்பிராயம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து சாத்துவான் அவன். அங்கேயே வீட்டிலேயே சொன்ன மாட்டு பொண்ணும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கா, மாட்டு பொண்ணும் மாமியாரும் பேசிட்டு இருக்கா, பிள்ளையும் அம்மாவும் பேசிட்டு இருக்கா. இவன் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, உங்களை கேட்டேன் நான் பேசாம இருக்கும்பா. உங்களை நாங்க கேட்டோமா? இந்த அவமானம் தேவையா சொல்லுங்க? பேசாம இருக்கணும். ஞானே மௌனம். க்ஷமா சக்தவ். சக்தி இருந்து மன்னிக்கணும், பொறுமையா இருக்கணும். சக்தி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நமக்கு சக்தி உண்டா இல்லையான்னு தெரியாமலே நாம கோபப்படுறோம். இந்த கோபம்ங்கிறது எவ்வளவு முட்டாள்தனங்கிறதுக்காக சொல்ல வர. ரோட்லயே நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம சண்டைக்கு போனோம்னா அவன் 4 பேரா சேர்ந்தா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. மனித சரீரம் தானே. இந்த யோஜனை எல்லாம் இருந்தா கோச்சு பண்ண ஒருத்தன். தப்பு நடந்தா அதை நாம பிரகடனப்படுத்தணும். அந்த சுச்சுவேஷனை பார்க்கணும். அந்த இடம் எப்படி, இதெல்லாம் யோஜனை பண்ணாம ஒரு ஃபீல்டில் இறங்கக்கூடாது. தியாகே ஸ்லாகா விபரியா. இதை விட முக்கியமானது தியாகம் பண்ணிட்டு அதை பத்தி பேச கொண்டாடாம இருக்கிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சனி பெயர்ச்சி நடந்தது சார், நான் போய் 50,000 ரூபாய் கொடுத்து மகாருத்ரத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. புண்ணியத்தை சொல்லக்கூடாது, வெளியில பாவத்தை சொல்லணும். ஏன்னா எதை வாயால சொன்னேலோ அது உங்களை விட்டு போயிடும். உங்களை விட்டு பாவம் போகணும்னு நினைக்கிறேலா, புண்ணியம் போகணும்னு நினைக்கிறேன். சில பேர் காசி யாத்திரையெல்லாம் போயிட்டு வருவா. போயிட்டு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பார்த்தா யாத்திரையெல்லாம் நல்லபடியாச்சான்னா, எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் நல்லபடியாச்சு அப்படின்னு சொல்லணும் பதில். சில பேர் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருப்பான். என்ன மாமான்னா, இவ புடுங்க தாங்காம போன யாரு பொண்டாட்டிய காமிச்சு, இவ புடுங்க தாங்காம போன 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு சார்மா. 2 லட்சம் ரூபாய் மட்டும் போகல, காசி யாத்திரையும் போயிடுத்து. அதோட உன்னை யார் போச்சன்னா, அதுலயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாமே. ஒரு விஷயத்தை தியாகம் செஞ்சுட்டு ஸ்லாகம் பண்ணாம இருக்கணும், கொண்டாடாம இருக்கணும். ஒரு லைட்டு போட்டா அந்த காலத்துல பார்த்தா எல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு டியூப் லைட்டை வாங்கி போட்டு அது மேல போட்டு ரெட் லைட்ல மேல எழுதிருவான், வா வண்ணா சு வண்ணா பே வண்ணா ஓ வண்ணா. இவர் உபயம் அதுவே இத்தினூண்டு தான் இருக்கு. ஃபேன்ல ரெக்கையில எழுதுறது, லைட்ல எழுதுறது, இதெல்லாம் நாம பண்ணக்கூடாது. என் பேர் போடுறியா நான் பணம் தரேன்னே சொல்லிட்டு கொடுப்பா சில பேர். அதெல்லாம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சு சும்மா இருக்கணும். இதான் அடிப்படை விஷயம். சத்ருகுணன் அப்படி இருக்கிறவன்.
அவன் வாயினால சீதைக்கு குழந்தை பிறந்ததுன்னு வரவே இல்லை ராமாயணத்துக்கு. அதனால சத்ருக்னன்னு பேர் வச்சு வசிஷ்டா பரமப்ரீதா, அவ்வளோ சந்தோஷப்பட்டார். வசிஷ்டர் உபாத்தியாய விற்த்தியில உள்ளவர். சந்தோஷம்னா ராஜாங்க உபாத்தியாயரா இருக்கார், நிறைய சம்பாவனை பண்ணுவா. சாதாரணமா உபாத்தியம்னா வைதிக காரியத்துல ஈடுபடுறது. சாதாரணமா வைதிகத்துக்கும் பெரிய இடத்துல வைதிகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். மகாகணபதி இடமா ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு சொல்றமோன பூஜையில ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு வெறுங்கையை காமிக்கிறவாளும் இருக்கா. சில பேர் 101 ரூபா வச்சு கொடுப்பா, சில பேர் 1001 ரூபா வச்சு கொடுப்பா. 1 பவுன் வைக்கிறவாளும் இருக்கா. இன்னைக்கு கல்யாணம் கார்த்தியில ஆரம்பிக்கிறதேவே பிள்ளையார் பூஜையில 1 பவுன் வச்சு ஆரம்பிப்பான். சக்தி இருக்கு, பண்றான். அப்ப 1 பவுன் வைக்கிற இடத்துக்கு வாத்தியார் போவரா, வெறுங்கையை காமிக்கிற நேரத்துக்கு போவரா? வாத்தியார் எங்க போவார்? அப்ப சந்தோஷப்படுவரோட வாத்தியார், நல்ல பெரிய இடம் சார் அப்படின்னு. அது மாதிரி வசிஷ்டர் சந்தோஷப்பட்டாரான்னா கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா அது மாதிரி பணத்தினால சந்தோஷத்தை அடையிறவர் இல்லவர். வசிஷ்டர் பிரம்மனிஷ்டர், பிரம்மரிஷி. அதை கவனிச்சு கேட்கணும். வசிஷ்டர் பிரம்மரிஷி விஷயம் இல்ல, வசிஷ்டர் யார ஒத்துக்கிறாரோ அவர் தான் பிரம்மரிஷி. அதனாலதான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னா. வசிஷ்டர் சொல்லணும் இவர் பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும் வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் சந்தோஷப்பட்டார்னா அதுக்கு காரணம் பணம் இல்ல. எந்த பிரம்மத்தை அனுசந்தானம் பண்றோமோ அந்த பிரம்மமே இவனுக்கு குழந்தையா பிறந்ததுனால சந்தோஷப்பட்டார். தன் கையால அந்த குழந்தைக்கு பிரம்மத்துக்கு நாமகரணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. அதது பிராமணாராம்ச்ச ரத்னோகமிதம் பகு தேஷாம் ஜன்ம கிரியாதீனி. எல்லாத்தையும் உற்சவமா பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணி குழந்தைகள் வளர்ந்துன்னு வர்றது. ராமனும் லட்சுமணரும் ஒரு செட்டு, பரதனும் சத்ருக்னனும் ஒரு செட்டு. இவா 2 பேரும் சேர்ந்து தான் வளருவா. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வளருவா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ராமரை ஒரு தொட்டில போட்டு தூங்க வைக்கிறா கௌசல்யா. இந்த குழந்தைகளை அந்த காலத்துல வளர்க்கிறவாளுக்கு தான் அது என்ன பெரிய சிரமம்னு தெரியும். இந்த காலத்துல ஒரே விஷயம், மொபைல கையில கொடுத்துடுறான், என்ன புடுங்காதே அப்படின்னு. மொபைல கையில கொடுத்து சாப்பிட்றது, தூங்குறது, தனியா இருக்கிறது. என்ன ஆறுதுன்னா 5 வயசாயும் பேச்சு வராது. ஏன் வராதுன்னா அவன் மொபைல மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கான். அதுல இருந்து 1 வே தானே, 2 வே கிடையாது. இப்ப நாம குழந்தைகளை வளர்த்தோம்னா ஜவா என்னன்னு சொல்லு, நாம பேசுவோம், பதிலுக்கு அது பேசும், இப்படி நடக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த பழக்கமே இல்லாம 1 வேவா இருக்கிறதுனால பேச்சே வராது. பேச்சு வரலன்னு எப்படி வரும் பேச்சு? ஏற்கனவே ஜெனட்டிக்ல 1000 ப்ராப்ளம் இருக்கு. நாம சாப்பிட்ற சாப்பாடு, காத்துக்கிட்டு இதெல்லாம், இதெல்லாம் வேற சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. குழந்தை வளர்க்கறது பெரிய ஒரு தவம். அதுக்கு வயசானவாள்லாம் அவ்வளோ பொறுமையா இருப்பா. இப்ப அவெல்லாம் புடுங்களே வேண்டாங்கிற. ஏன்னா அவ புடுங்களா இருக்கிறதே தான் அந்த வயசான வாழ்க்கை கொடுக்குறா. குழந்தைய கொஞ்சத்துக்கு கண்ணில் காமிக்கிறது இல்லை. ஏதாவது புடுங்கல்னா கொடுக்கறது. அது சமூகத்து மேல உள்ள தலை எழுத்தா, பாவமா? பிறக்கிற குழந்தைகள் பாவத்தை பண்ணிட்டு பிறக்கிறதா தெரியல. ஆனா நன்னா வளர்ந்தா உயர். தாத்தா பாட்டியோட, சித்தப்பா பெரியப்பாவோட நாங்க வளர்றதெல்லாம் 4 பேர் எங்க தாத்தாக்கு குழந்தைகள், 23 பேரம்பேத்திகள். எங்க தாத்தாக்கு 23 பேரம் பேத்தி. எல்லாரும் எங்க பெரியப்பாவை, ஃபர்ஸ்ட் பெரியப்பாவை மற்றவாள்ல அண்ணா மண்ணின்னு சொல்றதுனால நாங்க எல்லாருமே பெரியப்பாவை அண்ணா மண்ணின்னு தான் சொல்லுவோம். இது கூட ஆச்சரியம் இல்லை.
எங்க பெரியப்பாவோட குழந்தைகளே அவ அப்பாவை அண்ணாமணின்னு தான் சொல்லும். ஏன்னா எல்லாரும் சொல்றதுனால அதுவும் அப்படிதான் சொல்லும். எங்களுக்குள்ள பெரியப்பா புள்ள, சித்தப்பா புள்ள, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, இந்த வித்தியாசங்கள் எல்லாமே தெரியாது. இன்னைக்கும் கூட பிறந்த சகோதரி சகோதரன் மாதிரி தான் நாங்களை பார்த்துக்கோம். ஏன்னா அந்த 20 வயசு அப்படி வளர்ந்ததுனால அது கரெக்டான காலம் இல்லையா? அந்த பாக்கியங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. அப்பா அம்மாவோடையே குழந்தைகள் இருக்கிறது கிடையாது. இதுல என்னன்னா பின்னாடி சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்னு யாருமே புரிஞ்சுக்கல. இது மாதிரி மனசு தடிச்சு போய் ஒரு ஜெனரேஷனை நாம வளர்த்தோம்னா அந்த ஜெனரேஷன்டேந்து நீங்க என்ன இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்பா செத்து போயிட்டார்னு மெட்ராஸ்ல இருந்து வாத்தியார் போன் பண்றார், பிளாட்ல உள்ளவங்க அம்மா செத்து போயிட்டாருன்னு. எனக்கு லீவு இல்லை, எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுங்க, நான் 10வது நாள் வரேங்கிறான் பையன். இப்படி சொல்லிட்டான் பையன். சொல்ற மாதிரி வளர்த்ததே தான். எத்தனை பேர் இன்னைக்கும் அம்மாவோட அப்பாவை விட்டுட்டு போகாதவ எத்தனை பேர் இருக்கா? அப்பா அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? உறவுகள் தான் முக்கியம்னு நினைக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அந்த வளர்ப்புல இருக்கு. ராமன் தூங்கும் போது தூக்கமே வராது. கதை சொல்லு தூங்குறேம்பா, பாட்டு பாடு தூங்குறேன். இந்த குழந்தைகளுக்கு பாட்டு பாடுவா, கதை சொல்லுவா. அந்த காலத்துல இந்த ரெண்டுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். பாட்டு பாடினா ஏன் தூக்கம் வராது அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும், இந்த பாட்டை கேட்கறது தேவையில்லையா, தூங்குறது தேவையில்லையான்னு. இவ பாரு, இந்த பாட்டை கேட்கலாமா இல்ல தூங்கலாமா? தூங்குறதே பெட்டர்னு தூங்கி போயிடும். இது கதை சொன்னா தூக்கம் தானாவே வரும். இங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க, நிமிஷமா தூக்கம் வரும். அவ்வளோ சொக்கும். நான் கதையை முடிச்சு ஜானகிகாந்த ஸ்மரணம்னா ராத்திரி 1 மணி வரைக்கும் தூக்கம் வராது. ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. தூக்கம்ங்கிறது சுகத்தோட அடையாளம், தூக்கமின்மைங்கிறது பாவத்தோட அடையாளம். இது மாதிரி சத்சங்கத்துக்கு வரத்தே நம்ம எங்க போனாலும் நம்மளோட பாவ புண்ணியம் பற்றி தொடரும். இரு வினை புண்ணியமும் பாவமேன்னு பின்னாடி வரும். நல்ல இடத்துக்கு போறதே பாவம் வர முடியாது. ஒரு கோவிலுக்கு போனா, பஜனை நடக்கிறதுக்கு போனா, பூஜை நடக்கிற இடத்துக்கு போனா, சத்சங்கத்துக்கு போனா, மனசு அடங்குற இடத்துக்கு போனா பாவம் வராது. பாவம் நம்மளை விட்டுடும்னா மொத்தமா விடாது. இந்த செருப்பு கழட்டி போடுற இடத்துல இருக்குது. நாம உள்ள வரத்தே நம்மளை பிடிச்சிக்கும், விட்டுடும், திரும்பி போன உடனே பிடிச்சிக்கும். அதனால உள்ள வந்து உட்கார்ந்துட்ட உடனே அப்படியே தூக்கம் கண்ண சொக்கும். சுண்டலை வாங்கின்னு வாசலுக்கு போன உடனே பிடிச்சுடும் பாவம். கதை கேட்டா தூக்கம், கதை கேட்டா தூக்கம் வரும். இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு. கதை கேட்டா வாழ்க்கையில தூக்கம் தானே தவிர இறக்கம் கிடையாதுன்னு அர்த்தம். மேல 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 ஏத்தம்தான், மேல 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 ஏத்தந்தானே தவிர இறக்கம்ங்கிறது கிடையாது. தமிழுக்கு அத்தனை விசேஷம். அதுக்காக சொல்றேன். என்ன சொன்னாலும் ராமர் தூங்க மாட்டேங்கிறார். லட்சுமண சுவாமியை சுமித்ரா எடுத்துன்னு வந்து, இதோ பாடுறா, நான் பாட்டு பாடுறேன், தூங்க மாட்டேங்கிறான், பாடுறா, நீ படுத்துக்கோடா லட்சுமணான்னு அவனை போட்டா. லட்சுமணனை போட்ட ஒரு நிமிஷத்துல ராமர் தூங்கி போயிடுவா. நான் சொல்லல, ராமாயணம் சொல்றது. நச்சத்தே நபினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா. லட்சுமணன் இல்லாத போது தூங்காத ராமர் லட்சுமணனை பக்கத்துல போட்ட உடனே தூங்கினாரே. அதுக்கு என்ன காரணம்னால் அவன் புருஷோத்தமன் இல்லையான்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பெட் இல்லாம அவனுக்கு தூக்கம் வருமான்னு அர்த்தம். பகவானோட பெட் எது? ஆதிசேஷன். நமக்கே நாம படுத்துக்கிற இடத்துல படுக்கலைன்னா தூக்கம் வர மாட்டேங்கிறது. வழக்கமா நாம இதுல படுத்துப்போமோ அங்க படுத்துட்டாதான் தூக்கம் வருது. அதுலதான் பழகின மூட்டை பூச்சி கொசுலாம் இருக்கு. அது கடிச்சாதான் நமக்கே தூக்கம் வருதுன்னா பகவானுக்கு தூக்கம் வருமா? சாப்பாடும் அப்படிதான். 10 குழந்தைகளா? இதுல ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. குழந்தைகளை என்ன பண்ணுவான்னா, ஒரு பேசல்ல பிசைஞ்சுன்னு வந்து இழுத்து உடுப்பா. அப்போ ஒரு எச்சல் கலக்கும். சின்ன வயசுல அப்படி கலக்கணும். கலந்தா என்ன ஆகும்னா அந்த உறவை விடவே தோணாது.
ஒன்னோட ஒண்ணு. உங்களுக்கு சயின்ஸ் சொல்லட்டுமா? நல்ல பாக்டீரியான்னு குடல்ல இருக்கணும். அது இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? இன்னொருத்தரோட மலத்தை எடுத்து உள்ள வைப்பா, மூத்திரத்தை எடுத்து வைப்பா. அதனாலதான் அந்த காலத்துல அவன் மூத்திரத்தை கூடி எப்பயாவது புத்தி வருதா பாப்போம்னு சொல்லுவான். இன்னைக்கு நடக்கிறது வைத்தியத்துல. உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், டாக்டர் என்ன பண்றாரு. இதுல ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, சமீபத்துல நெட்ல சர்ச் பண்ணுங்க, நான் சொல்றது புரியும். ஒருத்தருக்கு அது மாதிரி மலத்தை வச்சு ஆபரேஷன் பண்ணினா நல்ல பாக்டீரியா விருத்தி ஆயிடுத்து. விருத்தி ஆனதோட இல்லாம அவனோட பிஹேவிங் முழுக்க வந்துருத்தவர். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஹேவிங் ஒன்னாகணுங்கிறதுக்காக தான் கணவன் மனைவி ஒரே எச்சரை சாப்பிடணுங்கிறது. கணவன் மனைவிக்குள்ள எச்சலை பரிமாறிக்கிறது. கல்யாணத்தன்னைக்கே எச்சல் சாப்பாடுலாம் சாப்பிட சொல்லுவாளோ. எவ்வளோ பேர் இன்னைக்கு புரியற மாதிரி சொல்றேன். இந்த நார்த் இந்தியாக்காரா ஏன் ஹலால்னு சொல்லி பண்றாங்க, அதுவே எச்சதானே. அவர்கள் எல்லாரும் எச்ச பண்ணி தான் சாப்பிடுவார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. ஒருத்தரோட எச்சல் ஒருத்தரோட இடத்துல கலக்கக்கூடாது. அந்த வளர்ற காலத்துல மட்டும்தான் அது அனுமதி. பூனல் போட்டாச்சுன்னா அது மாறி போயிடும். இப்படி வளர்த்தோம்னா 100 விஷயம். இப்ப அது 200 விதமா என்ன பாதிச்சதை சொல்றேன். கோபிசெட்டிப்பாளையத்துக்கு போயிருந்தேன். கதைக்கு ரெகுலரா வர ஒரு நான் பிராமின் குடும்பம். அவ ஒரு 22 வயசு பொண்ணு அழிச்சுன்னு இவ தாத்தா காலமானத்திலேருந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டா. இவளை எப்படியாவது நீங்க சொல்லி இது பண்ணுங்க அப்படின்னு. உனக்கு தாத்தாட்ட அவ்வளோ பிரியமா அப்படின்னு. ஆமான்னா. அந்த பிரியத்துக்கு அடையாளம் அவ தாத்தா ஒரு டைட்டன் ஹெச்எம்டி வாட்ச் கட்டியிருந்தார் இரும்புல. அதை அடுத்து அந்த பொண்ணு கட்டிட்டு இருக்கு கையில, எங்க தாத்தாவோடது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இவ்வளோ பிரியம்னு? இல்ல சாமி, சின்ன வயசுல இருந்தே அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை அப்படியே அவளுக்கு ஊட்டி விட்டுருவார் அப்படின்னு. இப்ப புரியறதா? தாத்தா சாப்பிட்றதே குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவா, பாட்டி சாப்பிட்றதே ஊட்டி விடுவா, அப்பா அம்மா சாப்பிட்றதே ஊட்டி விடுவா. அப்ப என்ன ஆகும்னா அந்த அஃபெக்ஷன் மாறவே மாறாது. இன்னைக்கு கையாட கூட தராம அப்படியே ஹைஜீனிக் ஸ்பூன்ல வச்சு உருப்படாம போறதுக்குள்ள வழி என்ன உண்டோ எல்லாம் நடக்கிறது. அது என்ன பிளாஸ்டிக்கோ, இந்த கப்பல்லாம் இருக்கு பாருங்க, கப்பன் சாச்சர்லாமே அத்தனையும் கெடுதல். பிளாஸ்டிக் பரமசத்ரு மனித சமூகத்துக்கு. தொடவே கூடாது, தொடவே கூடாது பிளாஸ்டிக். சமையல் எல்லாமே எவசில்வரே தொடக்கூடாது, குறைச்சிக்கணும். எவசில்வர் இரும்புல எல்லாம் பண்ணக்கூடாது. இரும்புல பண்றதுக்குன்னு சில காரியங்கள் நம்ம பெரியவாளே. தோசைக்கல் இரும்புல இருக்கும், இழுப்பச்சட்டி இரும்புல இருக்கும், தாளிச்சு கொட்டுறது இரும்புல இருக்கும், அருவாமனை இரும்புல இருக்கும். இப்படிதான் வச்சிருப்பாளே தவிர பாத்திரம் இரும்புல வைக்க மாட்டாங்க. ஸ்ரார்த்தத்துக்கு இரும்பு வரக்கூடாதுன்னா ஸ்ரார்த்தத்துக்கே அந்த இழுப்பச்சட்டி இரும்புல தான் இருக்கும். பிளாஸ்டிக்கு அடுத்த பெரிய சத்ரு அலுமினியம். அது கேன்சரை கொடுக்கும். எதேன்னு பேசுறது நமக்கு இது பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னாலும் சாஸ்திரங்கள் எப்படி நமக்கு சாஸ்திராயச்ச சுகாயச்சா. இப்படி ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் சேர்த்து சாப்பிடாத ராமர் லட்சுமண சுவாமிய ஐஷன் வந்தா மிருஷ்டமன் நமுபானீதம் மஸ்னாதி நச்சதம் வினா. பாரா லட்சுமணா, உங்க அண்ணா சாப்பிடவே மாட்டேங்கிறான்டா, இந்தா நீ ஒரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு லட்சுமண சுவாமி வாயில கொடுத்தோடனே ராமர் அப்படிங்கிறோம். இப்படி ஒரு பழக்கம் வால்மீகி இதை குறிப்பிட்டு சொல்றார். குழந்தைகள்னா அப்படி சேர்த்து வச்சு நம்ம பிசைஞ்சு ஒரே மாதிரி கொடுத்து பாருங்க, சண்டையே வராது குழந்தைகளுக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஞாபகம் இருக்கு, கார்த்தால பழையது, ராத்திரி தயிர்ந்தான் இப்படி வரிசையா பாட்டி உட்காத்தி வச்சு கையில கொடுப்பா, குளிச்சுக்கோன்னு சொல்லி வெத்த குழம்பு கொடுப்பா. எவ்வளோ ஆனந்தமா இருக்கும் தெரியுமா, எவ்வளோ அமிர்தமா இருக்கும் அது. அந்த அம்மா பாட்டி கையால பிசைஞ்ச அந்த வாசனை இருக்கு பாருங்க, அவ்வளோ அமிர்தமா இருக்கும் அது, அவ்வளோ ஒசத்தி. அதுக்காக சொல்லவன் அப்படி பகவான் வளர்ந்தாருங்கிற பரிந்தம். நாளைய தினம் சீதா கல்யாணம். சீதா கல்யாணம். இங்க கல்யாணத்துக்கு தேவையான ஒரு பழம் புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு வைக்கணும். பாலான் சொகியான் தவசன் நிதானே
திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் संसेवितायास्तु नमो हरे ते नारायण 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 जानकीकान्तस्मरणम् आंजनेय मूर्ति की।